ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தக்காளி, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி வதங்கும் போதே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிய வேகணும். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது தொக்கு தானே, அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்கி வேக வச்சா போதும். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஈஸியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.